வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலேருந்து வாசகன் போட்ட விழிப்புணர்வு செய்திகளுக்காக. திருநெல்வேலியில் ஒரு கொலை, ஈரோட்டில் ஒரு கொலை, இப்படி அடுத்தடுத்தாக கொலை நடந்து வருகிறது. ஏன், எதற்கு இந்த கொலை வாங்கும் பழிகள் வருகிறது? ஒரு மனிதனை கொல்வதுதான் அதற்கு பலிகாடா என்று மக்கள் மத்தியிலும் எழுந்து வருகிறது. ஒரு கேள்வியாகவே எழுந்து வருகிறது. அதுவும் மக்கள் அச்சத்துடனும் இருந்து வருகிறார்கள். இப்போ சமீபத்தில் திருவள்ளுவர் நடந்த கொலைக்கும் இப்போ ஈரோட்டில் நடந்திருக்க கொலைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அச்சம் நிலவி வருகிறது அப்படி என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். ஈரோட்டில் நடந்த கொலையை பார்த்திங்கன்னா காரில் வச்சு தான் அந்த மனைவி கண்முனைவே நின்று கொள்கிறாங்க. அதை நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் யாருமே வர முடியல. காரணம் பயம். பயம் மட்டுமல்ல, கோர்ட்டு கேஸு எல்லாமே அலையணும், உயிர் பயம் எல்லாமே தான். ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது, நம்ம நாடு தானா அப்படிங்கிற கேள்வி விரதம் வருகிறது. ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கும் போது அது பேச்சுவார்த்தை மூலமாகவும் சமாதானம் மூலமாகவுமே ஒரு பிரச்சனையை கையாள வேண்டும். இதற்கு கொலைதான் தீர்வா என்று பார்க்கும்போது இல்லை. அதற்கு காவல்துறைகள் இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்கிறது. எதற்காக இருக்கிறது? இந்த கோர்ட்டு, நீதிமன்றம், காவல்துறை எல்லாமே மக்களுக்காகத்தான் இருக்கிறது. ஒரு கொலை செய்வது ஒரு மனிதன் அவனே கொலை செய்கிறதுக்கு இந்த நாட்டில் இடமில்லை. தற்கொலைக்கு கூட இடமில்லை. அவனுடைய உயிரை அவனே அழிக்கிறதுக்கு இந்த நாட்டில் உரிமை இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரை கொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆகவே அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவனை கொலை செய்தது பெரிதிலும் குற்றத்திலும் குற்றம். ஆகவே வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்கிறதுக்கு தான், அதை சந்தோஷமாக இனிமையாக வாழுங்க. இன்றைக்கி கொலை நடந்தவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க? கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். அதனால் இதுவரைக்கும் உள்ள எத்தனையோ கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. முற்றுப்புள்ளி கிடைக்குமாங்கிறது எல்லோருடைய கேள்வியாகவே இருக்கிறது. அதனால் குறைஞ்ச நாள் வாழ்க்கை தான். கொஞ்ச நாள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்க. எல்லோருக்கும் நிம்மதி கிடைக்கும். இன்றைக்கி ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சு அப்படின்னா திருநெல்வேலியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் போகுது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே மட்டும்தான் நிற்கிது. அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. துபாயிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறான், என்ன மாப்பிள்ளை அவங்க ஊரில் கொலையா அப்படின்ட்டு. அப்போ ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ரீச் ஆகுது பாருங்கள். அதே ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க. அதுதாங்க உலகம். உலகம் எப்படி சுற்றுகிறதோ அதே போல் நாமும் பயணித்து அதுக்கு தகுந்தாற் போல் போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்துடன், நம்ம வீடு, நம்ம குழந்தை எல்லாம் வேண்டும். உரிமை வேண்டும். மனிதனுக்கு பொறுமை இல்லாதவர்கள் யோகா, உடற்பயிற்சி, இயற்கை ரசிங்க. இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் சாங்கு, இப்படி நம்ம இசை சம்மந்தப்பட்டவர்களெல்லாம் அது இருக்குது. அது கூடயே போக நிம்மதி கிடைக்கும். மன அழுத்தமாக உடனே டென்ஷன் வந்துச்சுன்னா டாஸ்மாக் கடைக்கு போயிடாதீங்க. அதனால் பிரச்சனைகள் கூட தான் செய்யுமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகவே பிரச்சனை இல்லாத நாடும் இல்லை, வீடும் இல்லை. ஆனால் சந்தி சிரிக்கக்கூடிய அளவுக்கு குற்றங்கள் வரக்கூடாது. வெள்ளை சட்டை அணிந்திருந்தாலும் கரும்புள்ளி இருக்கக்கூடாது. காவலனைகள் இருக்கலாம், ஆனால் எப்பேர் இருக்கக்கூடாது. நம்ம மீறி அப்படி பார்த்துக்கூடணும். உண்மையிலே சொல்லப்போம். நன்றி, வணக்கம்.